கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர்கள் நிருபத்தை நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்முடைய முற்பிதாக்களுடைய விசுவாசமும் அவர்கள் விசுவாசத்தினாலே தான் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் திட்டமாக நாம் படித்தோம். 12ஆம் அதிகாரம் வருகிறப்ப விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிற நாம் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும்? அதான் அந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரை அதை நம்ம படிக்கிறோம். நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் நம்ம எப்படி இருக்க வேண்டும், அதை முதல்ல நினைவு கூர்ந்தது போல நம்ம இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கூடிய நாம் எப்படி இந்த பூமியில வாழ்வது, நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் செயல்ல அறிக்கையிடுவது என்பதுதான் இந்த அதிகாரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை பார்த்தோம். 7ஆம் வசனத்துல நம்மை நடத்தினவர்களை நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நம்மை நடத்தினவர்கள், கர்த்தருக்குள் நம்மை நடத்தினவர்கள். அடுத்தது அவர்களை நாம் நினைக்க வேண்டும், அவருடைய வாழ்விலே முடிவை பார்க்க வேண்டும், அவருடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வெறும் பேச்சாளர்கள் தான் அதிகம். நம்மை நடத்தினவர்களுடைய நடக்கை, அதனுடைய முடிவு, அவர்கள் விசுவாசம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். 8வது வசனம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்றும் மாறாதவர். நம்மை நடத்தினவர்கள் மாறி போகலாம், நம்முடைய செல்வம் இதெல்லாம் மாறி போகிறது, இருக்கிறது நம்மகிட்ட நாளைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதனுடைய பொருள், என்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்கிறார். இறந்த காலத்திலும் இருக்கிறார், நிகழ்காலத்திலும் இருக்கிறார், வருங்காலத்திலும் இருக்கிறார். மாறாதவர் என்று சொன்னால் நிலைத்திருக்கிறவர் என்று அர்த்தம். நீங்க வேணா 1ஆம் அதிகாரம் 10 12 வரை உள்ள வசனங்களை படிக்கிறப்ப தேவனாகிய கர்த்தர் குமாரனை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 10 12 வரை உள்ள வசனங்களை படிங்க. அங்க மாறி போவதும் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நிலைத்திருக்கிறவர். சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் மாறி போகும், அவரோ நிலைத்திருக்கிறவர். மற்றதெல்லாம் மாறி போகும், இவரோ மாறாதவராயிருக்கிறார். இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அப்படி என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் நிலைத்திருக்கிறவர் என்று அர்த்தம், மாறாதவர் என்று அர்த்தம். இப்ப மற்றவைகள் எல்லாம், படைக்கப்பட்டதெல்லாம் நிலையாக இருப்பதில்லை, படைக்கப்பட்டவைகள் எல்லாம் மாறி போய்விடும். படைத்தவர் மாற மாட்டார். சகலமும் அவர் மூலமாக அல்லவா படைக்கப்பட்டது. அதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம ஆதி காலத்துல பிரசங்கித்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறார், நாளைக்கு பிரசங்கிக்கப்படுவார். அது மாற்றமே கிடையாது. 1ஆம் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்களாலே பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்மாலே பிரசங்கிக்கப்படுகிறார், நாளைக்கும் அவரை தான் பிரசங்கிப்பார்கள். அவர் மாறாதவர், அவருடைய தன்மையில் அவர் மாற்றம் இல்லாதவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனம் சுட்டி காட்டுவது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா அவர் நிலைத்திருக்கக்கூடியவர், அவருக்கு முடிவு கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே அவரை நாம் தொடர்ந்து நோக்கி பார்த்து முன்னேறி செல்ல வேண்டும். இப்ப அடுத்து, விசுவாசத்தை துவங்குகிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுகிறப்ப அதிலிருந்து நம்மை வழிவிலகி செல்லக்கூடிய, கிறிஸ்துவனிடத்திலிருந்து நம்முடைய பார்வையை அகற்றக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்விலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் 9வது வசனத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்க. 9வது வசனம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே.
அந்த நூற்றாண்டிலேயே ஒரு 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய தவறான உபதேசம் இருந்தது. அது எப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்றால் சிலவற்றை நீங்கள் சாப்பிடலாம், சிலவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டின் மூலமாக ஸ்பிரிச்சுவல் குரோத், தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழலாம், அப்படி போதனை இருந்தது. இன்றைக்கு நிறைய இருக்குது. நீங்க வந்து அசைவம் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு உனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து வெஜிடேரியன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்துல இல்ல, மற்ற இதுல இருக்கிறாங்க. அன்றைக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இந்தந்த வகையான ஆகாரங்களை நீங்கள் புசித்தால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்படிப்பட்ட உபதேசங்கள் இது மட்டுமல்ல, அநேக தவறான போலியான அந்நிய போதனைகள் நிறைய இருக்கு. வேதத்துக்கு புறம்பான போதனைகள் அநேகம் இருக்கிறது. இதுல இதையெல்லாம் கேட்டு அதுக்கு பின்னாக நம்ம ஓடக்கூடாது, அலைப்புண்டு திரிகிறவர்களா இருக்கக்கூடாது. மாறாக போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடைவது இல்லையே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பலனடைவதற்கு தேவ கிருபையை சார்ந்து நிற்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவதற்கு தேவ கிருபையை நாம் சார்ந்து நிற்க வேண்டும். இதை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். மற்றபடி சரீரத்தில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ், இல்லாட்ட நான் சாப்பிடக்கூடிய உணவு, இல்லாட்ட இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க யோகா, இவைகள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பை பலப்படுத்துவது கிடையாது. இதெல்லாம் சரீரத்தை பேணுவதற்கு உதவலாம். இப்ப நம்ம சில ஆகாரங்களை தவிர்க்கிறோம், சில ஆகாரங்களை புசிக்கிறோம்னா அதனால நமக்கு எந்த ஆவிக்குரிய மேன்மை உண்டாகாது. அது வேணா நம்முடைய பிசிக்கல் சரீரத்திற்கு வந்து சில பிரயோஜனம் இருக்காது. இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நான் சில வசனங்களை படிக்கிறோம் பாருங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20 23. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20 23. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. சரியா? இன்னைக்கெல்லாம் நிறைய யோகான்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாப்பிடுறதுல வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இல்லாவிட்டால் வந்து வேற நிறைய இதெல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வர வேணா, சரீரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, சரீரத்தை பேணுவதற்கு தான் இது உதவும். இதற்கும் நம்ம கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். கிறிஸ்தவ தேவனத்தில் வளர்வதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, அதான் சொல்றாரு. ஆனா இந்த போதனைகள் தவறான உபதேசங்களாக அந்த காலத்திலே வந்துட்டு அதனுடைய மாடிபிகேஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. அது நம்ம எளிதாக கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? இன்னொரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 8:8 படிச்சு பாருங்க. இந்த சாப்பாடை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 8:8. 1 கொரிந்தியர் 8:8. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அதை புரிஞ்சிருக்கணும். நான் இதை சாப்பிடுறேன், அதனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப வளர்ந்துட்டு இதை சாப்பிடாம இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வயிற்றுக்கு போஜனம் அவ்வளவுதான். 3 மணி நேரம் ஆச்சுன்னா அது வந்து ஜீரணித்து அது வெளியே போயிடும், அவ்வளவுதான். அப்ப இது வந்து தவறான உபதேசங்கள் அந்த காலத்துல வந்துட்டு. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, பலவிதமான அந்நிய போதனைகளாலே அலப்புண்டு திரியாதீர்கள், குறிப்பாக போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடைவதில்லை. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவது கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். அநேகர் இந்த கிருபையை குறித்து அதிகமாக புரிந்து கொள்வதில்லை. தேவன் கிறிஸ்துவிலே நமக்கு அளித்திருக்கக்கூடிய கிருபையில் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ரிசோர்ஸும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த கிருபை என்று சொல்லுகிறப்ப, இப்ப ஒரு மனுஷன் வந்து
தேவ கிருபையை உடைய மனிதன் என்று சொன்னால் அவரிடத்துல ரெண்டு மிக முக்கியமான குணாதிசயம் இருக்கு. ஒன்று, கிறிஸ்துவின் மீது அவனுக்கு அன்பு இருக்கும், அவர் மீது அதிக விசுவாசம் இருக்கும். ஒரு மனிதன் கிருபையில் பெருகுகிறான் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பிலும் அவருடைய அவர் மேலுள்ள விசுவாசத்தில் அவன் பெருகி கொண்டிருப்பான். இந்த ரெண்டை வைத்துக் கொண்டே நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். ஒரு வசனத்தை படிங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிருபை நம்மில் பெருகிறவில் காணப்படக்கூடிய குணாதிசயங்கள் எதுவாக இருக்கும்? படிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:14. அப்படி இருந்தும் 16 ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இல்ல, கர்த்தரின் கிருபை எதனால? கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பெருகிற்று. அப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கிருபை அப்படின்னு சொல்றப்ப கர்த்தர் மேலுள்ள அன்பும் விசுவாசமும் அந்த கிருபைக்குள் இருக்கிறது. இந்த கிருபை பெருக பெருக இந்த ரெண்டும், ஆண்டவர் மேலுள்ள விசுவாசமும் ஆண்டவர் மேலுள்ள அன்பு பெருகி கொண்டே இருக்கும். இதுலதான் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும். இப்ப உதாரணத்துக்கு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவருக்கு மேல் எனக்கு ஒரு அன்பு இருக்கிறது, அன்பும் பெருகி இருக்கிறது கிருபையினால வச்சுக்கொள்வோம். இப்ப ஒரு தவறு பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது, யாருமே இல்லை என் பக்கத்தில். ஆனா நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் மேல எனக்கு விசுவாசம் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு குணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், வேற யாரும் பக்கத்துல இல்லை. ரெண்டாவது, அவர் மேலுள்ள அன்பு அந்த பாவத்தை நான் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு பலன் தருகிறது. இல்ல, கர்த்தர் மேலுள்ள அன்பினாலே பாவத்தை செய்யாமல் அதை நான் மேற்கொள்ளுகிறேன். அவர் மேலுள்ள விசுவாசம் பிளஸ் அவர் மேலுள்ள அன்பு தேவனுடைய கிருபையினாலே நம்மில் பெறுகிறது. இதுலதான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். யோசேப்பு எகிப்திலே இருக்கிறாரு, போத்திபாருடைய வீட்டுல. அப்பா யாரும் பக்கத்துல கிடையாது, சகோதரர்கள் யாரும் பக்கத்துல கிடையாது. போத்திபாருடைய மனைவியும் யோசேப்பும் தான் அங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அவரோடு தேவன் கூட இருந்தார், அது நமக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியுது. யோசேப்போடு தேவன் இருந்தார். அது மட்டுமல்ல, அவன் தேவன் மீது வைத்திருந்த அன்பு அந்த பாவ சூழ்நிலை அவன் தப்பி விட வகை செய்கிறது. வேற யாரும் அவனை தூண்டி விடல, கர்த்தர் மேலுள்ள அன்பும் அவர் மேலுள்ள விசுவாசம் தான். அதனாலதான் ரோமருக்கு நிருபத்துல நம்ம படிக்கிறப்ப கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் பாவத்தை மேற்கொள்வார்கள் அப்படின்னு போடப்பட்டு. நீங்க ரோமருக்கு நிருபத்தை படிங்க. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. 6ஆம் அதிகாரம், இப்ப நீங்க பாருங்க 14வது வசனம். 14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரொம்ப சூப்பர் இல்லையா? கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பும் அவர் மேல் உள்ள விசுவாசமும். இது நம்மை இந்த கிருபை நம்மை ஆட்கொள்ளுகிறப்ப எப்படி பாவத்தை மேற்கொள்ள முடியும்? ஏன்னா அவர் மேல் உள்ள அன்பு, அவர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம். வேற யாரும் நம்ம தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம செயல் அடக்குமுறை அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ கிருபை, தேவ கிருபைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். தேவ கிருபையில பிரயாசப்படக்கூடிய பலன் இருக்கிறது. தேவ கிருபையில பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கிறது, பலன் இருக்கிறது. தேவ கிருபை கர்த்தருடைய நல்காரியங்களை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தீத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையை பற்றி படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிருபையினால ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, கிருபை அனுதினமும் நாம் பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை போதிக்கிறது என்று தீத்துக்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிருபையினாலே நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். வேற எதை கொண்டு நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியாது. நீங்க ஒரு உதாரணத்தை பாருங்க, இந்த கிருபை நமக்கு போதிக்கிறதுன்னு வரும் பாருங்க. தீத்துக்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தீத்துக்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி.
நாம் நம்பியிருக்கிற ஆனந்த வாசிக்கலாம். பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை இப்ப தேவ சகல கிருபை அக்கிரமம் நமக்கு போதிக்கிறது பாத்தீங்களா? இப்ப தேவ கிருபை நமக்கு போதிக்கிறது எப்படி தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வது என்று. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு காத்திருப்பதற்கு நம்மை போதிக்கிறது. நம்ம ரட்சித்த கிருபை அது போதிக்கிற கிருபையாக இருக்கிறது. அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்பதான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. வேற இந்த பயிற்சிகள் இல்லாட்டா யோகா போன்றவைகள், உணவுப் பொருட்களை கட்டுப்படுத்தல், இதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது. இருதயம் ஸ்திரப்படாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி தேவ கிருபையை சார்ந்ததாக இருக்க வேண்டும். தேவ கிருபைக்குள் அனைத்தும் அடங்கிவிட்டது. நமக்கு என்னெல்லாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவை அவையெல்லாம் தேவ கிருபைக்குள் இருக்கிறது. டைம் கிடைக்கிறப்ப அதை படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். படிச்சு பாருங்க. எல்லாரும் கிருபைக்கு ஒரு டெபினிஷன் கொடுப்பாங்க. தகுதியற்ற நமக்கு அளித்த கிருபை, அது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பைபிளை படிச்சு அதுக்குள்ள விளக்கத்தை புரிந்து கொள்வதுதான் ரொம்ப நல்லது. தேவ கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். கிருபைக்குள் அனைத்துமே அடங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 10வது வசனம் நாம் வாசிக்க போகிறோம். இப்ப நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இது எப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல 5 பலிகள் இருக்கிறது இல்ல, அத பலிபீடத்துல செலுத்துவாங்க. அதுல சில பலிகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பலி செலுத்துறவருக்கு ஒரு பங்கு இருக்கும், ஆசாரியர்களுக்கு ஒரு பங்கு இருக்கும், லேவியருக்கு ஒரு பங்கு இருக்கும், தேவனுக்கு ஒரு பங்கு இருக்கும். ஆனா சில பலிகள்ல பலி செலுத்துறவர்களுக்கு கூடாரத்திலே கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதுல எந்த பங்கும் கிடையாது. அது என்ன பண்ணா தேவனுக்குரியது மட்டும்தான் போயிடும். அது குறிப்பாக பாவ நிவாரண பலி. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாவத்திற்காக நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னால், அந்த பாவ நிவாரண பலியை செலுத்துறப்ப அந்த மிருகத்தினுடைய ரத்தம் தேவ சமூகத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்படும். அந்த மிருகம் எங்களுடைய பாளையத்துக்கு புறம்பாக என்ன செய்யப்படும்? சுட்டரிக்கப்படும். அதனுடைய எந்த அவயவமும் பலி செலுத்தக்கூடியவருக்கு கிடைக்காது, இல்லாட்டா ஆசாரியனுக்கு கிடைக்காது. இப்ப அதை பற்றி தான் இங்க விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. 11வது வசனம், ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அப்படின்னா எந்த மிருகத்தினுடைய உடல் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுகிறதோ அந்த மிருகத்தினுடைய பங்கு ஆராதனை செய்வதற்கு அவர்களுக்கு கிடைக்காது. நீங்க பழைய ஏற்பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா, சில வேளையில அந்த மிருகத்தினுடைய தொடை இல்லாவிட்டால் சில பகுதிகள் ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்புறம் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஊழியர் செய்யர்களுக்கு கொடுக்கணும். ஆனா இங்க சொல்லப்பட்ட பாவ நிவாரண பலியில என்னன்னா, அது பலியிட்டவனுக்கு அந்த பலிப்பொருள்ல எந்த பங்குமே கிடையாது. ஏனென்றால் அந்த உடல் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். நீங்க லேவியர் ஆகமத்துல முதல் அதிகாரங்களை படிச்சீங்கன்னா புரியும். பாவ நிவாரண பலி, அந்த மிருகம் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும், ரத்தம் தேவ சமூகத்திலே கிருபாசன தண்டைக்குள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. அந்தபடியே 12வது வசனம், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ நிவாரண பலி. அங்கே பழைய ஏற்பாட்டுல பாவ நிவாரண பலி பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். நீங்க வேணா படிச்சு பாருங்க. லேவியராகமத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். லேவியராகமம் முதல் 6 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5 பெரிய பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இப்ப பாவ நிவாரண பலியை குறித்து சொல்வது எங்க வருகிறது என்றால், 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 12வது வசனம் படிச்சு பாருங்க. பாவ நிவாரண பலியை பற்றி சொல்லிட்டு வர்றப்ப 12வது வசனம்,
காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்துல கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்னியாலே சுட்டெரிக்க கடவன். சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன். காலை முழுவதையும் அக்கினியால் சுட்டெரிக்க வேண்டும். அப்ப அதுல ஆராதனை செய்தவர்களுக்கு இல்லாட்டா அந்த பலியை செலுத்தினவர்களுக்கு அந்த பலியின் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ நிவாரண பலி. அவர் பாளையத்துக்கு புறம்பே பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். எப்படி பழைய ஏற்பாட்டுல மிருகங்கள் பாவ நிவாரண பலிக்காக செலுத்தப்பட்ட மிருகங்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படுகிறதோ, அதே போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே, நகரவாசலுக்கு புறம்பே, எருசலேமுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அவருடைய பாடுகள்ல நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம எந்த பங்கு நமக்கு கிடையாது. இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்படுகிறார், இல்லைன்னா அவர் ஒப்பு கொடுக்கிறார் தன்னை. பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, பிதா பட்டயத்தை உள்ள போடு, பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டாமோ அப்படின்னு கேட்கிறாரு. பிதா கொடுத்த நான் பானம் பண்ண, நீ ஒன்னும் தடை பண்ண முடியாது, இல்லாட்டா பேதுரு நான் காப்பாத்த வந்தேன்னு சொல்லக்கூடாது. அப்போ பாவ நிவாரண பலியில செலுத்தினவர்களுக்கு எந்த பங்கும் கிடையவே கிடையாது. முழுவதும் சுட்டரிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து பாளையத்துக்கு புறமே பாடுபட்டதுல அவருக்கு மேல நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் செய்தேன், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன், இல்லாட்டா இதுல எனக்கு எந்த பங்கு இருக்குன்னு உலகத்தில் உள்ள யாருமே உரிமை பாராட்ட முடியாது. இதை நான் புரிந்திருக்கேன். அவர் தானா, அவர் மட்டுமே பாடுபட்டார். அதுல வேற யாரும் பங்கு கொள்ள முடியாது. அதான், ஏனென்றால் எந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியரை கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். சுட்டரிக்கப்பட்ட அந்த மிருகத்துல உடல்ல எந்த பங்கும் ஆராதனை செய்தவருக்கு கிடையாது. அதே போல அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து எருசலேமில அந்த சிலுவையை தூக்கிட்டு போறாருல, வெளியில சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னுடைய சிலுவையை தானே சுமந்துட்டு போறார். அப்ப பெண்கள் எல்லாம் அழுறாங்க. ஆனா நம்முடைய கண்களுக்கு முன்பாக எது ஞாபகத்துக்கு வரணும்னா, பழைய ஏற்பாட்டுல பாவ நிவாரண பலியினுடைய பலியில அவருடைய ரத்தம் தேவ சமூகத்துல கொண்டு போன பிறகு அதை தூக்கி சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே எரிப்பதற்கு போவாங்க. அந்த நினைவு வரணும். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு போகிற நினைவு நமக்கு வரணும். நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை தேவனுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்ட பாவ நிவாரண பலியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்பது. ஆகையால் இப்ப நம்ம என்ன செய்யணும்? 13 ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம எங்க சந்திக்கணும்? நம்முடைய முதல் சந்திப்பு எங்க வரணும்னா, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அல்ல, எருசலேம் நகரத்துக்குள்ளே அல்ல, பாளையத்துக்கு புறம்பே. அங்கேதான் நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ நிவாரண பலியாக அவர் சிலுவையிலே மரித்திட, அங்க போய் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும். இது கொஞ்சம் அவமானத்துக்குரிய ஒரு காரியம். இப்ப யூதரிடத்துல போய் கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார் என்று சொன்னால் நம்மை அடிக்க வந்து விடுவார். ஆனா அவங்க எதிர்பார்த்தது அவர் வருவார், ராஜாவா வருவார் என்பது. அதனாலதான் இயேசுவை கிறிஸ்து என்று யூதர்களுக்கு பிரசங்கிப்பது ஒரு பெரிய அவமானம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டார் என்று சொன்னால், பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொன்னால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ரட்சிப்பு எங்கேன்னா, எருசலேம் நகரத்திற்கு வெளியே பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்குது. அங்க போய் தான் நம்முடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது,
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து சுவிசேஷத்தை சொல்லுகிறப்ப அநேகருக்கு அது ஒரு பைத்தியம் போலதான் இருக்கு. கல்விமான்களுக்கு, இப்ப யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிலுவையை பற்றிய உபதேசம் ஒரு இடரலாக இருக்கிறது. கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. இதுல என்ன ஞானம் இருக்கு? நம்ம இயேசு கிறிஸ்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் தான் நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. நம்முடைய பாவம் அங்குதான் நீக்கப்பட்டது. பெத்லகேமிலே பிறந்தது உண்மை, அவர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தது உண்மை. ஆனால் என்னை சுத்திகரிப்பதற்காக என்னுடைய பாவத்தை சுமந்து எருசலேம் நகரத்துக்கு வெளியே அவர் பாடுபட்டார், சிலுவையில மரித்தார். அங்கதான் என்னுடைய சுத்திகரிப்பும் என்னுடைய பாவமும் போக்கப்பட்ட இடம். அதுவும் சிலுவையில் பாடுபட்டு மரித்த கிறிஸ்துவில தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நம்ம அறிக்கை பண்ணணும். அப்ப அங்கதான் முதல்ல போகணும். இப்ப நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். சிறு பிராயத்திலேயே இயேசு கிறிஸ்து யாரு, எப்படி, என்னன்னா தெரியும். அவருக்கு மேல அன்பு, அப்படி அவரை பற்றிய காரியங்கள்லாம் அறிந்திருது. ஆனாலும் என்னுடைய ரட்சிப்பு அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததுதான் அடங்கி இருக்கிறது என்று நான் உணர்ந்த வேளையில, நான் பாளையத்துக்கு புறம்பே தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டதை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததை நான் அறிந்து கொண்டேன். அங்கேதான் எனக்கு சுத்திகரிப்பு உண்டானது. இதை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய முயற்சியினாலேயோ இல்லாவிட்டால் நம்முடைய ஆழ்ந்த பக்தியினாலேயோ நம்முடைய ரட்சிப்பை நாம் கண்டடைய முடியாது. பாளையத்துக்கு புறம்பே எப்படி பாவ நிவாரண பலியானது எரிக்கப்பட்டது, அதே போல என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக கிறிஸ்து எருசலேமுக்கு வெளியே அவர் பாடுபட்டார். கொல்கத்தாவிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதனால அங்க போறது நிந்தையை சுமந்து கொண்டுதான் போக வேண்டும். இப்ப நான் எருசலேம்ல இருக்கிறேன்னு வைத்துக் கொள்வோம். எருசலேம்ல பெரிய தேவாலயம் இருக்கிறது, அங்கே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், அங்கே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஜனங்கள், நான் கிறிஸ்துவை பார்க்க போகிறேன். எங்கேயா பார்க்க போறீங்க? அதான் பாளையத்துக்கு புறம்பே அங்க ஒரு இடத்துல கொல்கத்தா மலைக்கு போறேன், அங்கதான் நான் கிறிஸ்துவை பார்க்க முடியும், அங்கதான் அவர் என்னுடைய பாவத்துக்கு மரித்தார். அவங்க சொல்லுவாங்க, ஏன் எருசலேம் தேவாலயத்துல அவர் இல்லையா? எருசலேம் தேவனுடைய நகரம் இல்லையா? இங்க இல்லாதது அங்கே இருக்கு. இல்லைங்க, இங்க இல்லாதது அங்கே இருக்கு. அங்கதான் என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது, அவரிடத்தில் தான் என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள. அதனால நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போகிறார் இல்லையா? நிந்தையை சுமந்தான் போனான். நான் பாவின்னு ஒத்துக்கொள்ளணும். சிலுவையில் பாடுபட்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று உரத்த சுத்தமாய் சொல்ல தைரியம் வேண்டும். அது ஒரு பெரிய நிந்தை தான். மற்றவர்கள் பரிகாசம் பண்ணுவாங்க. அங்கதாங்க நம்முடைய சுத்திகரிப்பு இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இவ்வளவு பெரிய எருசலேம் பட்டணம், தேவாலயம், பெரிய ஆசாரிய கூட்டம் இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு பாளையத்துக்கு புறம்பு போய் நம்முடைய பாவத்திற்காக மரித்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறப்ப இதெல்லாம் நாம் விட்டுட்டு வர்றோமே, பெரிய எருசலேமை எல்லாம் விட்டுட்டு வர்றோமே பயப்படக்கூடாது. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நமக்கு நிலையான நகரம் நமக்கு கிடையாதுங்க. இந்த பூமியில் நிறைய பரிசுத்த நகரங்கள் இருக்கலாம், ஹோலி பிளேஸ் எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு சொந்தமே கிடையாது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். நாம் என்று சொல்லுகிறப்ப ஒரு கலெக்டிவா சொல்லப்பட்டிருக்குல்ல, நான் மட்டுமல்ல, நாம் எல்லாரும். நீங்க 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நிலையான நகரம் இங்கே இல்லை. நம்ம நிலையான நகரத்தை தான் நாம் தேடி செல்கிறோம். இப்ப அது பத்தி எப்படிப்பட்டது? அதனுடைய தன்மை, அது அசைவில்லாதது. இன்னொரு வசனம் படிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பரம தேசம் அது விட்டு வந்த தேசம் அல்ல. நம்ம பரம தேசத்தை விரும்பக்கூடியவர்கள். அதே இதுல 10வது வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின
அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம். அப்ப நாம் எதை நாடுகிறோம்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம், நிலையான நகரம், பரமதேசம், அசைவில்லாத ராஜ்யம். இதுதான் நம்முடைய இது. இங்க இருக்கக்கூடிய ராஜ்யம் அல்ல, இங்க இருக்கக்கூடிய நகரம் அல்ல, இங்க இருக்குது அல்ல. இதை நாம் நாடுகிறோம், தேடுகிறோம், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் சொல்லப்பட்டிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்ப விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையாய் ஓடுகிறப்ப அவர் மூலமாக நம்ம என்ன செய்யணும்னா, தேவனை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். எப்பொழுதும் செலுத்த வேண்டும். நாம் நிலையான நகரம் நமக்கு இங்க கிடையாதுங்க. வரப்போகிற நகரத்துக்காக நாம் என்ன செய்கிறோம்னா நாடிக்கொண்டிருக்கிறோம். எப்ப அந்த நகரத்துக்குள் போகிறோம் நமக்கு தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல வரப்போகிற நகரத்தை குறித்த ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. வரப்போகிற நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு நகரம், மேலான எருசலேம். இதற்காகத்தான் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எல்லாரும் தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்திற்காக, அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அசைவில்லாத ராஜ்யத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். நாமும் அவர்களைப் போல தேவனை விசுவாசித்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால அப்படி காத்துக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். அவருடைய நாமத்தை துதிக்கும்னா தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை துதித்தல். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் அப்படி அல்ல, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. அப்ப அவர் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பதான் அவருடைய நாமம் என்று சொல்லுகிறப்ப தேவனுடைய குணாதிசயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நபர். சோமசுந்தர பிரதர், கொஞ்சம் ஆடியோ ஆஃப் பண்ணிருங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்ப கர்த்தர் நாமம் சொல்றப்ப என்ன பெயர் என்று சொல்லுகிறப்ப அந்த பெயருக்கு பின்னால் ஒரு நபர் இருப்பார். அந்த நபருடைய குணாதிசயங்கள் நமக்கு கண்களுக்கு முன்பாக வரும். அப்ப அவருடைய நாமத்தை துதித்தல் என்று சொன்னால் தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை துதித்தல். எவ்வளவு நேரம் துதிக்கணும்? எப்பொழுதும் துதிப்பவர். ஏன்? நமக்கு நாம் ஒரு நகரத்தை நாடி தேடுகிறோம். என்னன்னா, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை தேடுறதுனால எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நாம் செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். அடுத்த இன்னொரு பலி இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த மிருக பலியெல்லாம் பழைய ஏற்பாட்டுல முடிஞ்சு போச்சு. இப்ப கிறிஸ்து நமக்காக பலியாகி விட்டார். அவர் நமக்காக பாளையத்துக்கு புறம்பே வந்து பாடுபட்டார், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் இல்லையா? அதனால பலியெல்லாம் ஓவர். பிசிக்கல் அந்த ஆடு மாடு பறவைகள் பலியெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவனுடைய பலியில எல்லா பலியும் நிறைவேறி போயிட்டது. இப்ப உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அடுத்தது 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அடுத்த ஒரு பலி இருக்குது. என்ன பலி அப்படின்னா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை நம்ம படிச்சு பாக்குறப்ப ஏழைகளை நினைவு கூறுதல், தரித்திரரை நினைத்தல். இஸ்ரவேல் ஜனங்கள் அறுவடை காலங்கள்ல, இப்ப ஒரு பார்லி அறுவடையா இருக்கலாம், இல்லாட்டா தானியங்கள் ஏதாவது அறுவடை செய்தால் கீழே விழுவதை அவர்கள் பிறக்க கூடாது. அவர்கள் அது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அத்தி மரத்துல திராட்சை இதுல கடைசி உள்ள கனிகளை வந்து அவங்க பறிக்க கூடாது. ஏனென்றால் அது ஏழைகளுக்கு, அது அந்நியர்களுக்கு, பரதேசிகளுக்கு. ரூத்தினுடைய புஸ்தகம் நம்ம படிச்சிருக்கோம். கர்த்தர் ஆதி காலத்துல இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழைகளை நினைவு கூற வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். பவுல் கூட சொல்லுவாரு இல்லையா, தான தர்மம் பண்றது, தரித்திரர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு.
கஷ்டப்படுகிற நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்ல. அது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இந்த பூமியிலே விசுவாச வாழ்க்கை வாழ்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு நல்ல குணமாக இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமான பலி என்பதை மறந்து விடக்கூடாது. நன்மை செய்யவும் தான தர்ம பண்ணமும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். எதுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்டா, நம்ம நன்மை செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிச்சு. எபேசியர் 2:10. எபேசியர் 2:10 வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது ஒரு அருமையான வசனம். நம்ம எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்னா நற்கிரியை செய்வதற்கு. இந்த நற்கிரியைகள் ஏற்கனவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப கர்த்தர் என்னை ரட்சித்தார், இன்னும் ரட்சித்தது மாத்திரமல்ல, நான் செய்ய வேண்டிய நற்கிரியையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதில் என்ன அவர் நடத்துகிறார், இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதில் நாம் நடக்கணும். ஒவ்வொரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர் அனைவருக்கும் நற்கிரியை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அந்த நற்கிரியைகளை தேவன் முன்னாலேயே நியமித்திருக்கிறார். எனக்குன்னு சில நற்கிரியைகளை அவர் வைத்திருக்கிறார். அதை நான் நிறைவேற்றி முடிகிறது வரைக்கும் இந்த பூமியில நான் இருப்பேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை அவருடைய சமூகத்தில் அழைத்துக் கொள்வார், நான் போயிடுவேன். அதுல எந்த ரெக்ரெட்டும் கிடையாது கிறிஸ்தவருக்கு. அந்த நற்கிரியைகளை நாம் நிறைவேற்றியுள்ளா காணப்பட வேண்டும். இந்த நற்கிரியைகள் என்பது ஒரு கனி மாதிரிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய கனி என்று சொல்லுகிறப்ப, ஒன்று கிறிஸ்துவின் குணங்கள், இன்னொன்னு நற்செயல்கள் தான் கனி. அதனால தீத்துக்கள் நிருபம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நற்கிரியை செய்வதில் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நற்கிரியை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நற்கிரியை செய்யறதுக்கு நம்ம மறந்து போக கூடாது. ஆகவே நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். கிறிஸ்து பலியான பிறகு இந்த பலிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்ற வேண்டிய பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தான தர்மம் பண்றப்ப சபை பார்த்து, ஆள் பார்த்து, இனம் பார்த்து எல்லாம் பண்ணக்கூடாது. யாரு கஷ்டப்படுறார்களோ, யாரு துன்பப்படுகிறார்களோ, யாருக்கு அவசியமோ அவர்களுக்கு நாம் பண்ண வேண்டும். தான தர்மம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்வது. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. 17வது வசனம். யாரோ ஆடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, இடைஞ்சலா இருக்கு. வாசிங்க, அடுத்து பாருங்க. 17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. நீங்க 7ஆம் வசனம் படிச்சீங்கன்னா உங்களை நடத்தினவர்கள்னு வரும். ஏற்கனவே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அப்ப அவருடைய விசுவாசத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். நீங்க நடத்தினவர்கள்னா பேச்சாளர்கள் நினைக்காதீங்க. நடத்தினவர்கள் இப்ப ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் கைப்பிடித்து நடத்துவது போல லீட் பண்றவங்க. உங்களை நடத்தினவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த பூமியில விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பிக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் புரிந்து கொள்ள. உங்களை நடத்தினவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். இப்ப நான் நாகர்கோயில்ல ஊழியம் செய்யறேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறது இல்ல. நான் விசுவாசிகளுக்கு முன்பாக நான் என்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பார்க்க வேண்டும். அவங்கதான் நடத்தினவங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களை நடத்துகிறவர்கள், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இது எபிரேய அந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதுறார். நீங்க செய்ய வேண்டியது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரையும் பார்த்து நீங்கள் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால்
அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்னு பணிவாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. சோ நம்மை நடத்தக்கூடியவர்கள், இது சபையில மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். மூப்பர்கள் என்று சொன்னால் அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கப் எடுத்து கொடுக்கறது, பிரெட் எடுத்து கொடுக்கறது, காணிக்கை எண்ணுறது, அப்புறம் பிரசங்கம் பண்றது இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிப்பவர்கள், எப்படி வாழ வேண்டும், அவர்களை நடத்தி கொண்டு போறவங்க, இப்படிதான் நீங்க இருக்கணும், இப்படிதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், முன்மாதிரியா இருக்கக்கூடியவர்களை நடத்தக்கூடிய, அவர்களை கரம் பிடித்து அழைத்து இந்த பாதையில வாங்க அப்படின்னு அழைத்து செல்லக்கூடியவர்கள். அவர்கள் துக்கத்தோடு அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதனால நடத்தப்படுகிறவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். இது ஒரு கடினமான காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. 18வது வசனத்துல கடைசியா இறுதியா வருகிறப்ப எழுதியவர் சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அருமையான விருப்பம் பாருங்க. இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் சொல்றாரு, அவரையும் தன்னோடு உள்ளவர்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எதற்காக? நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நாங்கள் யோக்கியமாய் இருக்கு, நல்ல மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம். அதற்காக நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 12:17. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும், சபையில மட்டும் இல்ல, வீட்டுல மட்டும் இல்ல, வெளியிலையும் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். டீசென்டானது, ஒழுங்கானதை செய்ய நாடு. நம்முடைய செய்கை அப்படி இருக்கு. அதுக்காக எபிரேய நிருபத்தை எழுதின ஜோம் பண்ண சொல்றேன் இல்லையா? நம்ம சபையில் மட்டுமல்ல, வீட்டுல மட்டும் எல்லா மனுஷருக்கு முன்பாக நம்ம பார்க்கிறப்பே தெரியணும், இவர்களுடைய செயல்கள், நம்முடைய செயல் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக, அது அக்செப்டபிள் உள்ள, அதை வெறுக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடாது. யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். அதனால எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல 19வது வசனம், நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். மனுஷனுடைய வாஞ்சை, நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வர வேண்டும், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஜெபம் பண்ண. நாங்கள் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம், நல்ல மனசாட்சி உள்ளவர்களா இருக்கணும், சீக்கிரமா உங்கள்கிட்ட வரணும், அதுக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி பகுதியில 20வது வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தவர்களா ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த 20வது வசனத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைட்டில் பாருங்க, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்ப்பன் என்கிற அந்த பெயர் இருக்கிறத பார்க்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல அவர் நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பனாக அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அவர் பிரதான மெய்ப்பன். அப்படி என்றால் அவர் வரப்போகிறவர், கிரீடங்களை எல்லாம் தரப்போகிறவர், பிரதான மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எபிரேய நிருபத்துல ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பன் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ண அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுந்தவர் ஆடுகளின் பெரிய மேய்ப்பன். கிரேட் ஷெப்பர்ட், சீஃப் ஷெப்பர்ட், அப்புறம் குட் ஷெப்பர்ட். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேருமே 3 நிலைமைகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விளக்குகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பன்ல என்ன செய்வாராம் பாருங்க, அவரை உயிரோட மரித்தோரிலிருந்து எழுப்ப பண்ண சமாதானத்தின் தேவன்
இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மில் தமக்கு பிரியமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவை உயிரோட எழுப்பின தேவன் நடத்துவாராக. இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் இல்லைன்னா நம்மகிட்ட எந்த நன்மையுமே கிடையாது. அதனால போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்து உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. நற்கிரியையில் சீர்பொருந்தினவர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறப்ப எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகும்படி, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நல்ல காரியத்தையும் செய்வதற்கு தகுதி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக நிற்கணும். எது நல்ல காரியம், நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாகும்படி வேத வசனம் எப்படி உதவி செய்கிறது என்று தீமோத்தேயுல பார்க்கிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரிகளில் சீர்புரிந்தினவர் ஆக்குவாராக, அவருக்கே என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பெனடிக்ஷன்ல அவர் முடிக்கிறார். ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறார். அப்புறம் பர்சனலா சில காரியங்களை எழுதுகிறார். அதை வாசித்து நம்ம முடிக்கலாம். 22 சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். கம்பிள் அப்பீல். நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இதுவரையிலும் எபிரேய ஆக்கியோன் எழுதின அந்த சுருக்கமான இந்த புத்திமதிகள் அதை நம்முடைய பர்சனல் லைஃப்ல அப்படியே அபியாசப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் அவருடைய வேண்டுகோள். இன்றைக்கு இந்த மாலை வேளையில நம்மிடத்துல அதுதான் கேட்கிறார். அதை நீங்கள் பொறுமையா ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 23ஆவது வசனம். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலை ஆக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இப்ப தீமோத்தேயுவை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தீமோத்தேயு சிறைச்சாலையில இருக்கிறார். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறவர்களை நாம் கட்டப்பட்டிருப்பதாக நினைத்து அவர்களை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யணும். இப்ப தீமோத்தேயு சிறைச்சாலையில இருக்கிறார். அவர் விடுதலையாக்கப்பட்டார் என்று அறிவீர்களாக. அவர் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். தீமோத்தேயு நானும் வந்து உங்களை நேரடியாக பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த நேரடியாக பார்ப்பது தாமதித்ததுனாலதான் இந்த நிருபத்தை எழுதி கொடுத்தார். இந்த நிருபம் எழுதி கொடுக்கப்பட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். ஒருவேளை தீமோத்தேயு முன்னாலே இருந்திருந்தானே நேரே போயிருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் கேள்விப்பட்டோன்னா தீமோத்தேயு கூட்டிட்டு போயிருப்பார். ஆனா தீமோத்தேயு வந்த பிறகு அவர் தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டார் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடு கூட நான் வந்து உங்களை காண்பேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? அவர் காலதாமதமாக வந்தது ரொம்ப நல்லதுதான். அதனால அந்த நிருபம் எழுதப்பட்டிருப்பதை நாம் இங்க பார்க்கிறோம். சில காலதாமதங்கள் இப்படி கேட்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாரு. நிறைய பேர் நினைச்சாங்க இனி சுவிசேஷம் பிரபல்யமாகாது, சபை ஸ்தாபிக்கப்படாதுன்னு நினைச்சாங்க. ஒருவேளை சாத்தான் கூட அப்படி நினைச்சிருக்கலாம். சுவிசேஷத்துக்கு எதிரிகள் நினைச்சிருக்கலாம், யூதர்கள். ஆனா விளைவு என்ன? அவர் சிறைச்சாலையில இருந்ததுனால, பல ஆண்டுகள் இருந்ததுனால பல நிருபங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், 2 தீமோத்தேயு, பிலோமோனுக்கு எழுதின நிருபம், இவைகள் எல்லாம் சிறைச்சாலையில் எழுதப்பட்டவை. ஆனா உலகம் தவறாக நினைத்தது, பவுலை சிறைச்சாலையில் போட்டு விட்டால் ஒன்று நடைபெறுவதில்லை என்று சொல்லி. சில வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப நிருபத்தை எழுதினவர்கள் நேரடியாக விசுவாசிகளை பிரச்சனையின் மத்தியிலே போய் பார்க்க முடியாத கட்டத்துல நினைச்சாங்க அவங்க எல்லாம் இனி சோர்ந்து போயிருவாங்க. இல்ல, அவர்கள் நிருபங்களை எழுதினார்கள். எபிரேய விசுவாசிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நேரடியாக போய் பார்ப்பதற்கு பதிலாக நிருபத்தை எழுதி அவர்களை திரும்பவும் கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு உற்சாகப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கு. அதனாலதான் நம்ம இதை படிக்கிறோம். ஆகவே சில காலதாமதங்கள், சில துன்பங்கள் நமக்கு வருகிறப்ப அதையும் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவோ நமக்கு பயனுள்ள நிலைமையிலும் பயன்படுத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 24வது வசனத்துல, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நடத்துகிறவர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இதுதான் the one who leads. மூப்பர்கள் என்று சொல்லுகிறார், நடத்துகிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்ல, நடத்துகிறவர்கள், நடத்தி கொண்டு போகிறவர்கள், விரட்டுகிறவர்கள் அல்ல, ஆளுகை செய்கிறவர்கள் அல்ல, நடத்துகிறவர்கள் இல்லையா? நம்மை பின்பற்றக்கூடியவர்கள்,
நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர்கள். அதான் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்று சொல்லி இந்த எபிரேய நிருபத்தை எபிரேய ஆக்கியோன் முடிக்கிறார். ஆகவே இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரையிலும் கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பொறுமையோட ஓடணும். அப்படி ஓடுறப்ப எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது என்பதை இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த புத்திமதிகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த பகுதியில சொல்லப்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதினது நான். எனக்கு அது தேவை. நான் அதை கை கொள்ள வேண்டும். எனக்கு நீர் பலன் தாரும் என்று சொல்லி இந்த எபிரேய நிருபத்துல இந்த பகுதிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமே. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஆவலை நிறைவேற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனைத்தும் மாறி போகும். சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் மாறி போகும். உண்டாக்கப்பட்டதெல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆனால் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவர், என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர். அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இருதயமானது கிருபையினாலே ஸ்திரப்படுவதற்கு நீ உதவி செய்யுங்க தாவே. இன்றைக்கு அநேக வழிகளிலே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு பல முயற்சிகள் நடைபெறுகிறது. ஆனால் கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உங்களுடைய கிருபையினுடைய பிரவாகத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான எண்ணத்தை தாரும். எங்களுக்காக பாவத்தை சுமந்து பலியான கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் மிருக பலிகளும் மற்ற பலிகளும் தீர்ந்து போய்விட்டது. ஒரே பலியினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை உம்முடைய நாமத்திற்கு எப்பொழுதும் செலுத்தும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நன்மை செய்வதும் தான தர்மம் செய்வதும் உமக்கு பிரியமான பலியாக இருக்கிறது. அந்த பலியை எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நீ இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷத்தோடு தங்களுடைய ஊழியத்தை செய்யும்படி நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவை கொண்டு அவர் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமானதை செய்யவும், நற்செயல்களிலே நாங்கள் இன்னும் சீர்படவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தரின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களை எங்களுடைய பாடுகளாக நினைத்து பரிசுத்த பிதாவை எல்லா நிலைமையிலும் நாங்கள் உதவியாக இருக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தார். இன்றைக்கு எங்களுக்கு அதை வாழ்க்கையில கடைபிடிக்க நீர் உம்முடைய ஆவியாளர் மூலமாக பலனை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய கொட்டிவாக்க சபையாருக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஸ்தல சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இந்த பைபிள் ஸ்டடியை நீ ஆசீர்வதித்துக் கொடும். பொறுப்புள்ள சகோதரர்களை நீ பலப்படுத்தும். நாங்கள் வாசித்தது போல சபைகளிலே பல பொறுப்புகளில் இருக்கிற நாங்கள் வெறும் போதகர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்களை சத்தியத்தின் பாதையிலே தெய்வீக பாதையிலே நடத்தக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை நாங்கள் செய்து காண்பிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்யும். இன்றைக்கு இந்த ஸ்டடியிலே பங்கு பெற்ற எல்லாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சித்தமானால் தொடர்ந்து உம்முடைய வேதத்தை படிக்கும்படியான கிருபைகளை தாரும். அந்த எல்லாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பலவீனமான இருக்கிறவர்களை நீ தாங்கி அருளும். உமக்கு சித்தமான வருகிற சனிக்கிழமை திரும்பவும் உம்முடைய வேதத்துக்கு நேராக எங்களை நீ திருப்பி அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம். அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென்.